श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् देशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामात्रयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्मव्यामोहदस्ततिर्णानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतजस्तनया विभूतिः सर्वं यदेव निजमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वजभट्टनाथः श्रीभक्तिचारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमो मुक्तिमधीमहे यदुक्तजस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीमच्छटार्यतिराजकृपावलम्बं सौम्यो भजन्द्रगगनाद्रिमुनीन्द्रभक्तं वेदान्तयुग्मविशदीकरणप्रवीणं रामानुजं यतिवरं गुरुम् आश्रयामः. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் சம்சாரமான பெருங்கடலிலே விழுந்து நோவுபட்டு கொண்டு இருக்கிற நம்போல்வாரை கரையேற்ற வேணும் என்று ஒரு இச்சையினாலே ஆழ்வார்களுக்கு மஜர்வர மதினிடம் அருளினான். அத்தை கொண்டு ஆழ்வார்களோ எம்பெருமான் மேலே ஆழங்கால் பட்டு நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் என்று கொண்டாடப்படக்கூடிய பாசுரங்களை தந்தருளினார்கள். அதை நம் ஆச்சாரியர்களில் சிலர் அதை தமிழ் வியாக்கியானங்களாகவும் சிலர் சம்ஸ்கிருத ஸ்தோத்திரங்களாகவும் நமக்கு தந்து அருளினர். இப்பொழுது ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி எதிராஜ நாராயணஜீயர் சுவாமியின் ஆக்ஞா விசேஷத்தாலே ஸ்தோத்திரதாரா என்னும் உபன்யாசத்துடன் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் முன்பு நாம் ஸ்தோத்திர ரத்னம், முகுந்தமாலா இத்தியாதி ஸ்தோத்திரங்களை அனுபவித்து வந்தோம். இப்பொழுது நம் சுவாமி எம்பெருமானார் திருவடி வாரத்திலே அத்தாணி சேவகராய் எழுந்தருளியிருந்து மொழியை கடக்கும் பெரும்புகழான் என்னும் வாச்சாமகோதராய் நம் சுவாமி கூரத்தாழ்வான் திருவாய் வளர்ந்தருளின பஞ்சஸ்தவம் என்னும் ஸ்தோத்திரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்தோத்திரமானது ஸ்தோத்திரங்களிலே மிகவும் விஷதமாயும் பஞ்சரத்னம் என்று கொண்டாடப்படக்கூடியதாயும் இருக்கிறது. இது எப்படி அவதரித்தது என்னால், இது சுவாமி எம்பெருமானார் திருநாராயணபுரம் எழுந்தருளின சமயத்திலே சுவாமியின் பிரிவு சற்று தனிய வேணும் என்று எம்பெருமான் விஷயமாக அருளி செய்தான் இந்த பஞ்சஸ்தவம் என்னும் ஸ்தோத்திரம். முன்பு நாம் ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில் எம்பெருமானுடைய அந்த பரத்வத்தை ஆழ்வான் எப்படியெல்லாம் அனுபவிக்கிறார் என்பதை பார்த்தோம். பிறகு அதிமானுஷஸ்தவத்திலே எம்பெருமானுடைய அவதார விஷயங்களிலும் பிறகு வியூக நிலையையும் எப்படியெல்லாம் வர்ணனம் செய்கிறார் என்பதையும் பார்த்தோம். இப்பொழுது
நம் பெரியோர்கள் நம் ஆச்சாரியர்களால் கூறப்படும் குணபூர்த்தி என்னும் அர்ச்சா நிலையை இப்பொழுது சுந்தரபாகு ஸ்தவம் என்னும் ஸ்தோத்திரத்தில் ஆழ்வான் சாதித்து கொண்டிருக்கிறார். அதை நாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். மேலும் இந்த ஸ்தவத்திலே ஆவர்த்தனம் செய் அப்பன்மலை தாழ்வரையிலே எழுந்தருளியிருக்கும் நம் சுந்தரத்தோருடையான அந்த அழகனை அனுபவித்து உருகுகிறார் இந்த ஸ்தவத்திலே. பொதுவாக ஆவர்த்தனம் செய் அப்பன்மலை அப்படின்னா அது ஒரு ரசமாக ஆழ்வார். ஆவர்த்தனம்னா பேய்கள் பூதங்கள் எல்லாம் எம்பெருமானை சேவித்து கொண்டு போகுமா. அந்த பூதங்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ பூதங்களாம். எப்படின்னா எம்பெருமானுக்கு ஆசுதர்களாக யாரெல்லாம் ஒரு உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாரெல்லாம் வந்தாரோ அவளையும் வணங்கி கொண்டு பெருமாளையும் சேவித்து கொண்டிருக்குமா. நாஸ்திகா யாராவது வந்தான்னா அவளை பீடிக்கிறது இந்த மாதிரி கிரியையெல்லாம் செஞ்சுட்டு அந்த மாதிரி பூதங்கள் கூட அந்த மலையை சேவிச்சுட்டு இருக்குமா. அந்த சுந்தரத்தோருடையான சேவிச்சுண்டு அங்கேயே வசித்து வாசம் செய்து கொண்டு இருக்கும்னு ஆழ்வார் இந்த இடத்துல சாதிக்கிறார். நேற்றைய தினம் 75வது ஸ்லோகம் பரியந்தம் அனுபவித்தோம். அதை அடியே நீங்கள் சுருக்கமாக விண்ணப்பித்து இன்று சொல்லக்கூடிய அந்த 5 ஸ்லோகங்களை அடியேன் ஈயர் சுவாமியின் கிருபையாலே உபன்யசிக்கிறேன். நேற்றைய தினம் 71வது ஸ்லோகத்திலே எம்பெருமானும் தாயாரும் எப்படி தங்களுடைய அன்பை பரிமாறுகிறார்கள் என்று 71வது ஸ்லோகத்திலும் 72வது ஸ்லோகத்திலே திருவனந்தாழ்வானுடைய அந்த கைங்கரியத்தையும் எப்படியெல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு திருவனந்தாழ்வானுடைய பெருமையையும் 73வது ஸ்லோகத்திலே பக்ஷிராஜன் என்று சொல்லக்கூடிய அந்த கருடன் எப்படியெல்லாம் கைங்கரியம் செய்கிறார் என்பதையும் 74வது ஸ்லோகத்திலே சேன முதல்வர் என்று விஸ்வக்சேனர் அவர் எப்படியெல்லாம் எம்பெருமானுக்கு எப்படியெல்லாம் அவர் தொண்டு செய்கிறார் என்பதையும் 75வது ஸ்லோகத்திலே அந்த மித்தம் இருக்கக்கூடிய நித்திசூரிகள் என்ன சத்திர சாம்ராதிகள் அவள்லாம் எப்படிலாம் பெருமாளுக்கு தொண்டு செய்கிறா அப்படிங்கிறத அனுபவித்தோம். இன்று 76வது ஸ்லோகத்திலிருந்து 80வது ஸ்லோக பரியந்தம் அனுபவிக்க வேணும். இப்பொழுது இன்னும் 26வது ஸ்லோகத்திலே என்ன சொல்கிறார் ஆழ்வான் என்பதை நாம் அனுபவிப்போம். துவாரநாத கணநாத தல்லஜாஹ பாரிஷத்த பதபாகினஸ்ததா மாமகாஸ்ச குரவः புராதனாः சுந்தரம் வனமஹீக்ரகம் ஸ்ருதாः. துவாரநாத அப்படின்னா சண்ட பிரச்சண்டாதிகளான திருவாயில் காப்பான் என்று சொல்லக்கூடிய துவாரபாலகர்கள் என்ன கணநாத தல்லஜாக குமுதாட்சிகளான கணநாயகர்களிலே உயர்ந்தவர்கள். தல்லஜாகான சிரேஷ்டாகான்னு அர்த்தம். உயர்ந்தவர்கள் என்ன ததா இதே போன்று பாரிஷத்திய பதபாகினா விஷ்ணு பாரிஷதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன புராதனாக மிக்க பழங்காலந்தொட்டு ஈடுபட்டு வரும் மாமகாக குரவாகாச்ச அதனால் அடியேனை சேர்ந்த ஆச்சாரியர்கள் அப்படின்னா ஸ்ரீ பராங்குஷ பரகால யதிபராதிகள் என்ன அப்படிப்பட்டவர் அனைவரும் வனமஹீக்ரகம் சுந்தரம் ஸ்ருதாக அந்த திருமாலிருஞ்சோழமலையிலே இருக்கக்கூடிய இந்த சுந்தரத்தோருடையான அந்த அழகரை அடைந்து போனார்கள் என்று பதபதார்த்தம். இந்த இதில் விசேஷார்த்தம் என்ன, இந்த ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதாக்களிலே எம்பெருமானை தியானிக்கும் பொழுது விஷ்ணு பாரிஷத மகான்களையும் கொள்ளச் சொல்லி ஆதார சக்திகளிலும் சம்ஹித விசேஷங்களிலும் தெரிவித்தபடி இங்கு அவர்களை ஒன்று சேரதான் தியானம் பண்ணுகிறார்கள். அப்படின்னா ஆதிசேஷனும் அவர் பரிவாரங்களும் நகரபாலர்கள் இந்த ஸ்ரீவைகுண்டத்திலே அப்படி தியானிக்கணுமா. இந்த பாஞ்சராத்திர சம்ஹிதையில் எப்படி எம்பெருமானை தியானிக்கும் பொழுதே இவர்கள் அனைவரையும் தியானிக்க வேணும்.
ஆதிசேஷனும் அவர் பரிவாரங்களும் நகரபாலர்கள் என்னும். கருடன் அவர் பரிஜனமான சத்ய சூர்பன கருட தாக்ஷ விஹகேஸ்வரர்கள் கோபுரபாலகர்கள் என்னும். சண்ட பிரச்சண்டாதிகள் துவாரபாலகர்கள் என்னும். குமுதாட்சர்கள் முதலானோர் ஆஸ்தான நிர்வாகர்கள் என்னும் இந்த பாஞ்சாத்திர சம்ஹிதையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த துவாரபாலர்கள் என்ன. மேலும் ஸ்ரீ பராங்குஷ பரகால எதிபராதிகள் அவர்கள்லாம் எப்படி அந்த எம்பெருமானை இது பண்ணா அப்படின்னு யாரெல்லாம்னா நான் சுவாமி நம்மாழ்வார் என்ன கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோ அன்மருவிய கோயில் வளரிடம் பொழிலு சூழ் மாடிரும் சோலை தளரி விளராகில் சார்வது சிறே அப்படின்னு நம்மாழ்வார் என்ன, பூதத்தாழ்வார் என்ன, பேயாழ்வார், பெரியாழ்வார், நாச்சியார்னா ஆண்டாள் என்ன, திருவங்க மன்னன், இப்படி முதலானவர்கள் எல்லாரும் அந்த எம்பெருமானார் முதலான அனைவருமே ஆச்சாரியர்கள் அனைவருமே அந்த திருமாலிரும் சோழமலையிலே இருக்கக்கூடிய அந்த அழகரை அடைந்து போனார்கள் என்று ஆழ்வான் இந்த 76வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். துவாரநாத கணநாத தல்லஜாஹ பாரிஷத்த பதபாகினஸ்ததா மாமகாஸ்ச குரவः புராதனாः சுந்தரம் வனமஹீக்ரகம் ஸ்ருதாः. அடுத்தது 76வது ஸ்லோகத்திலே ஈதிருஷைः பரிஜனைः பரிச்சதைः நித்யசித்த நிஜபோகபூமிகः சுந்தரோ வனகிரேஸ்தடீஷு வை ரஜ்யதே சகலதிருஷ்டிகோச்சரः. ஈதிருஷைனா மேலே சொன்ன அந்த 5 ஸ்லோகங்களிலானும் 72வது ஸ்லோகத்திலும் 73, 74, 75, 76 பரியந்தம் உள்ள ஸ்லோகங்களுக்கு ஈதிருஷைஹி பரிஜனைஹி இப்படிப்பட்ட அந்த பரிசாரகர்கள். எப்படிப்பட்ட பரிசாரகர்கள்? 72வது ஸ்லோகத்திலே யார் சொல்லியிருக்கா? திருவனந்தாழ்வான் எப்படியெல்லாம் கைங்கரியம் இருக்கிறார்? சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மறுபடியாம் நிலடருள் என்னும் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கமணையாம் திருமார்கரவு என்று சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் ஸ்ரீமன் நாராயணனுக்கே அவர் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அதான் ஆதிசேஷன். நம்மளெல்லாம் சேஷன், அவர் ஆதியிலேருந்தே சேஷன். பெருமாளுக்கு எப்பொழுதுமே உகப்பாக இருக்கக்கூடியவர். அதனால் இந்த 72வது ஸ்லோகத்திலே அந்த திருவனந்தாழ்வான், 73வது ஸ்லோகத்திலே கருடன் கேட்க அந்த வேதஸ்வரூபி பெருமாள். அது பெருமாளுக்கு மிகவும் உகப்புடையவர் அவர். வேதஸ்வரூபியாகவே இருப்பார். பெருமாள் என்னென்றால் எல்லா வேகத்து எம்பெருமான் எய்த்தாப்பிலேயே கருடன் ஏன் எழுந்திருக்கார் அப்படின்னா, எம்பெருமானுக்கு கண் விழித்தோன்னு வேதத்திலேயே அது எதை பார்த்தா ஆனந்தம்னா உனக்கு வேதத்தை பார்த்தா ஆனந்தம். அதனாலேயே எம்பெருமானுக்கு எதிர்த்தாப்பிலேயே அவரே ஒரு கண்ணாடி மாதிரி வேதத்தினுடைய பிரதிபலன். வேதமே ஸ்வரூபம். கருடமகில வேதாதி ரூடம் அப்படின்னு சொல்லுவா. அந்த கருடன் தான் வேதஸ்வரூபம்னால எம்பெருமானுக்கு வேதத்தை பார்த்தா சந்தோஷம் ஏற்படுறது. அதனால் கருடனை பார்த்து ஒரு சந்தோஷப்படுறார். மேலும் கருடனுக்கு எப்படி எம்பெருமான் மேலே ஒரு பிரீத்தின்னா, பெருமாள் அந்த புறப்பாடு கண்டருட போகிறார், நம் மீது ஏற போகிறார், ஆரோகணம் ஆக போகிறார் அப்படின்னோடனே தன்னுடைய சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துவார்னா, அப்புறம் அந்த 2 ஷரகை டப 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 டபன்னு அடிப்பறான். அப்படி அடித்து அவருடைய அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்டுவர் கருடன் அப்படின்னு சொல்லி, அப்படி அவரும் எம்பெருமானுக்கு ஆசனம் என்ன, அப்படி அவர் சாம்பரமாக இருக்கிறார். அப்படிலாம் கைங்கரியம் பண்ணிக்கிறார். 73வது ஸ்லோகத்திலே பார்த்தோம். 73வது ஸ்லோகத்திலே சேனை முதல்வர் கேட்க வேண்டாம், வானரவரசு குட்டன் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வாருடைய ஒரு ஸ்ரீசுக்தி. அதாவது ஒரு ராஜ்யத்திலே இளவரசன் மட்டும் இருக்கிறான், அவருடைய தந்தையார் இல்லை. அப்படி என்றால் அந்த இளவரசனுக்கு சிறுவயது தான் ஆகிறது. சிறுவயது அந்த ஞானத்திலே வயது முதிர்ந்த அந்த ஒரு மந்திரி தான் நிர்வாகம் பண்ணுவார். அந்த இளவரசன்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நிர்வாகம் அவருடைய பிரம்புக்கு கீழே தான் அதை மாதிரி மேலே நம்மளுடைய ஸ்ரீவைகுண்டத்திலே அந்த சேன முதல்வர்களுடைய பிரம்பின் கீழே தான் அங்கே உள்ள நிர்வாகம் பூரா நடக்குமா.
எல்லாம் கிரீடாதிகள் பூர்ணம் அனந்த கிரீடாதிகள் பூரமே இந்த சேனமுதல்வருடைய பெரம்பின் கீழே தான் இந்த நிர்வாகமே நடக்குமா. எல்லாம் பெருமாள்கிட்ட வந்து இந்த சேனமுதல்வர் வந்து கேட்டுப்பறான், இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணலாமா, இப்படி இந்த மாதிரி நடக்கலாமா, அதெல்லாம் கேட்டுப்பறான். அஸ்து அஸ்து பண்ணிக்கோ 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 பண்ணிக்கும் பண்ணிக்கும்னு அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து சாப்பிடுவாரான். மேலும் இன்னொரு விஷயம் என்னன்னா, பெருமாளுடைய அந்த சேஷ பிரசாதத்தை வந்து அவர் உண்பறான். பெருமாளுக்கு அம்சையானோடனே, பெருமாளுக்கும் தாயாருக்கும் அம்சையானோடனே உடனே யாருக்கு போகும்னா அந்த சேஷவையில் அந்த ஒரு சேனமுதல்வர்களுக்கு தான் போகும். இப்போவுமே இந்த திருவரங்கத்திலே பெரிய பெருமாளுக்கு தலிகம்சையானோடனே நேர அப்படி பிரகாரமாக சுற்றி சேனமுதல்வருக்கு அம்சம் பண்ணுவாள். அது வந்து அந்த மாதிரி வச்சுருக்கேன். அடுத்தது 75வது ஸ்லோகத்திலே அந்த அந்த மீதி இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் என்ன, அவருடைய இந்த அவருடைய எம்பெருமானக்கூடிய அந்த சத்திர சாம்ராதிகள் அந்த உபச்சாரங்கள் என்ன, அதை பற்றி சொல்லியிருந்தார். இப்பொழுது நம்ம பார்த்த 76வது ஸ்லோகத்தில் இந்த துவாரபாலகர்கள் என்ன, அந்த குமுதாட்சியர்களான இந்த உயர்ந்த கணங்கள் என்ன, கணாதிபர்கள் என்ன, அப்புறம் அந்த விஷ்ணு பாரிஷதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன, அப்புறம் நம்மளுடைய முன்னோர்கள் ஸ்ரீ பராங்குஷ பரகால எதிபராதிகள் என்ன, இப்படி பலவிதமான ஈதிருஷைகி பரிஜனைகி, அப்படி ஈதிருஷைகி இப்படிப்பட்டவர்களால் ஈதிருஷைகி இந்த சொல்லப்பட்ட இந்த பரிஜனைகி அந்த கருட விஸ்வக்சேனாதிகள் ஜனங்களாலும் பரிஷதைகி குடை சாமரம் இத்தியாதி அந்த கருவிகளாலும் நித்தியசித்த எப்போதும் ஒரே நிலையில் உள்ள நிஜபோக பூமிகா தமது நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ளவர் எவரோ அவர் வனகிரேகே சோழமலையின், அதாவது திருமாலிரும் சோழமலையின் தடீஷுகு அடிவாரத்திலே சகல திருஷ்டி கோச்சரா எல்லாரும் காணும்படியான, அது ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் காணும்படியான இருக்கிறான். ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தால் நம்போழ்வாரெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறான் எம்பெருமான், தன்னை தாழ விட்டு கீழே நம்மளுடைய கண்களுக்கும் விளக்காகும்படியாக திருமாலிரும் சோழமலையிலே எழுந்தருளியிருக்கிறான். அப்படிப்பட்ட யார் எழுந்திருக்கிறா, சுந்தரகா ரஜ்யதேவை, அதாவது சுந்தரவன் எப்படி எழுதியிருக்கான் வந்து அங்கே அவ்வளோ போகோபகரண போகஸ்தானமான அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடியவன் இப்படி கீழே இந்த பிராகிருதமான இந்த சம்சாரமாக இருந்த பெருங்கல் நம்மளுக்காண்டி வந்து கீழே வந்து அர்ச்சாபூர்த்தியாக இருக்கானே, அவன் எப்படி இருக்கான்னா சுந்தரகா அந்த அந்த அழகர் என்னும் திருநாமத்துடன் ரஜ்யதேவை மிகவும் மகிழ்ந்து இருக்கிறானா அப்படின்னு சொல்லி ஆழ்வான் வந்து இந்த இடத்துல வந்து அனுபவிக்கிறார். நம்மளுக்கு இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது. இப்பொழுது ஹளவந்தார் எம்பெருமானார் போல் முதலானவர்கள்லாம் அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள்லாம் வந்து இந்த பரமத்தில் நித்தியங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே அவர்கள்லாம் பணிகிறார்கள், எம்பெருமானை பணிகிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆழ்வானோ திருமாலிரும் சோழமலைய அழகரை துதிக்கும் போது இவர்கள்லாம் எதுக்கு வந்து பணியணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியானது எழுப்பும். அதற்கு புனைத்தலை கிள்ளி புதியவி காட்டி உன் பொன்னடி வாழ்கவென்னு என்று இனக்குறவர் புதிய துண்ணும் எழில் மாடிரும் சோழயந்தாய் என்று பெரியாழ்வார் அருளியபடியும் சகல மனுஜன நஜன விஷயத்தாம் கதா என்று கீதா பாஷ்யத்தில் எம்பெருமானார் இருக்கிறார். அது என்னன்னா, அது எதுக்காண்டி அங்கே உள்ளவன் இங்கே ஏற்றிருக்கான் அப்படின்னா, நம்மளையெல்லாம் அவன் மீது உள்ள அன்பு கொண்டவர்கள் அனைவரையும் அவன் கவரும்படியாக இந்த கீழே திருமாலிரும் சோழ் தாழ்வரையிலே அவன் எழுந்தருளிருக்கிறான் என்று ஒரு ரசமான விஷயத்தை இங்கு காட்டுகிறார். ஈதிருஷை பரிஜனை பரிச்சதை நித்யசித்த நிஜபோக பூமிகா சுந்தரோ வனகிரே ஸ்டடீஷுவை ரஜ்யதே சகல திருஷ்டிகோச்சரா. அடுத்தது ஆக்ரீடபூமிஷு சுகந்திஷு பௌஷ்பிகீஷு வைகுண்டதாமணி சமிருத்தசு வாபிகாசு ஸ்ரீமல்லதாகிருஹவதீஷு யதா ததைவ லக்ஷ்மீதரः சஜதி சிம்மகிரே ஸ்டடீஷு. இந்த வைகுண்டதாமணின்னா
அந்த ஸ்ரீவைகுண்டமான திவ்ய தேசத்தில் சுகந்திஷு பௌஷ்பிகீஷு ஆக்ரீடபூமிஷு சமிருத்தவாபிகாசு ஸ்ரீமத் சாத்கிருஹவதீஷு, அதாவது சுகந்திஷு நறுமணம் பொருந்தியதா நறுமணம் பொருந்திய, பௌஷ்பிகீஷு பூக்கள் நிரம்பியதாயும், ஆக்ரீட பூமிஷு இந்த விளையாட்டரங்களிலும் சமிருத்த நன்கு நிறைந்ததாயும், வாபிகாஷு கிரீடாங்கணம் பண்ணுவதற்கு உரிய பல அந்த நீர் தடாகங்கள்னா, ஸ்ரீமத் லதாகிரஹவதீஷு பெருமைமிக்க கொடிமண்டபங்கள், கொடியால் அந்த பூக்கொடியால் செய்யப்பட்ட அந்த மண்டபங்கள் என்ன, யதா எப்படியோ, ததாயேவ அப்படி அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படி இதெல்லாம் இருக்கிறதோ அதை போலவே, சிம்மகிரேஹே தடீஷு அந்த சிம்மகிரி என்று சொல்லக்கூடிய அந்த திருமாலிருஞ்சோலை தாழ்வரையிலும் என்ன இருக்கிறது, லக்ஷ்மீதரஹா ஏறு திருவிடையாளான அழகர் சஜதி ஈடுபட்டு வசித்து வருகிறார் அப்படின்னு சொல்லி பதபதார்த்தம். இதுக்கு என்ன தாற்பரிய அர்த்தம்னா, ஸ்ரீவைகுண்டம் போலவே இந்த திருமாலிருஞ்சோழமலையிலும் இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்திலே சுவாமி சாதிக்கும் பொழுது, ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திலே சுவாமி சாதிக்கிற விஷதமாக சாதிக்கிற ஸ்ரீவைகுண்டமானது எப்படி இருக்குது அப்படின்னு சாதிக்கிறார். சதுர்தச புவனாத்மக மண்டம் என்று தொடங்கி சாதிக்கிறார். அதை முதல்ல ஸ்ரீவைகுண்டம் அது எப்படி இருக்கிறது என்று நாம் முதலே அனுபவிப்போம், சங்கிரகமாக அனுபவிப்போம். ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திலே சுவாமி இந்த சதுர்தச புவனாத்மக மண்டம் அதை தொடங்கி என்னதான் சொல்கிறார் அப்படின்னு, சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணினோத்தரஞ்ச ஆவரண சப்தகம். சதுர்தச புவனாத்மக மண்டம் 3/4 பங்கு பெரிய 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 அண்டமாக இருக்கக்கூடியது. இருக்கிறதுலே அதை வந்து அளவே பண்ண முடியாது. தசகுணினோத்தரஞ்ச ஆவரண சப்தகம் 7 மண்டலங்களையும் தாண்டியது. சமஸ்தம் காரிய காரணஜாத்தம் அதி வர்த்தமானே பரமம் வியோம சப்தாவிதேயே பிரம்மாதீனாங் வாங்மனசா அகோச்சரே ஸ்ரீமதி வைகுண்டே திவ்யலோகே சனகவிதி சிவாதிபிரபி அச்சிந்திய ஸ்வபாவைஸ்வர்ய நித்தியசித்தைः அனந்தைः பகவதானுகூல்யைக போகைः திவ்யபுருஷைः மகாத்மபிः ஆபூரிதே அப்படின்னு அந்த ஸ்ரீமதி இந்த வைகுண்டமான திவ்யலோகத்தில் வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய அந்த பிரகிருதி அந்த பூமண்டலத்தை, அதாவது அந்த நம்மளுடைய அந்த அண்டங்களை காட்டிலும் 4 மடங்கு மிகவும் விஷதமாயும், ஆபரணம் இந்த ஆபரணங்களுக்கு எல்லா அண்டத்தையும் தாண்டி விஷதமாக இருக்கக்கூடியதான பரமம் வியோம என்னும் சப்தத்தை உண்டான அந்த ஸ்ரீவைகுண்டமானது பிரம்மாதீனாம் வாங்மனசா அகோச்சரே அந்த பிரம்மா முதலானவர்கள் கூட அறிய முடியாததான அந்த ஸ்ரீமதி வைகுண்ட திவ்யலோகத்திலே சனகவிதி சிவாபிரபி அங்கே இருக்கக்கூடிய அந்த சனகர் விதி சிவாதி அந்த நித்தியகிங்கரர்கள் கூட அச்சிந்திய ஸ்வபாவைஸ்வரியை எண்ண முடியாத அந்த ஐஸ்வர்யங்கள் நிறைந்தவர்களாயும், நித்தியசித்தை அனந்தை பகவதானுகூல்யைக போகை அந்த பகவானுக்கு எது அனுகூலமான அந்த போக்கியத்தை கொடுக்குமோ அதை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நித்தியகிங்கரர்கள் கூட எம்பெருமா அந்த நித்தியகிங்கரர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, திவ்ய புருஷை திவ்யமான புருஷர்கள் மகான்கள் அவர்களால் அந்த சூழப்பட்ட அந்த ஸ்ரீவைகுண்டம் அந்த அவர்கள் தேசாமபி இயற் பரிமாணம் அவர்கள் கூட சொல்ல முடியாதான். அதில் இவ்வளவு பரிமாணம் இவ்வளவு அளவு தான் அந்த ஸ்ரீவைகுண்டம் ஆனது இவ்வளவு அளவு தான் அப்படின்னு சொல்ல முடியாதான். இயத் ஐஸ்வர்யம் அவருடைய ஐஸ்வர்யம் அவருடைய செல்வமானது இவ்வளவு தான் அப்படின்னு சொல்ல முடியாதான். இது ஸ்வபாவமிதி பரிச்சேத்தும் அயோக்கியே இப்படி அந்த ஸ்ரீவைகுண்டத்தினுடைய ஸ்வபாவம் இவ்வளோதான். ஸ்வபாவம்னா இந்த இடத்துல வந்து அதனுடைய அந்த சூழ்நிலை அதெல்லாம் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர்களாக கூட சொல்ல முடியாதான். திவ்யாபரண சதசகஸ்ராவிருத்தே திவ்ய வேஷ்டனம் அது வந்து வேஷ்டனமானது சகசிரம் பலவிதம் பலவாக இருக்கான். திவ்ய கல்பத்ருப திவ்ய கல்பக தரு உபசோபித்தே
அந்த கல்பவிருஷங்கள் அநேகமாக இருக்கக்கூடியது. திவ்யோத்தியான அந்த உத்தியானங்கள் என்ன, அதிப்பிரமாணை அதாவது திவ்யா உத்தியானங்கள் அங்கே பளபளவாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான உத்தியானங்கள் இருக்கின்றனவா அங்கு. அதிப்பிரமாணேன்னு அந்த திவ்ய அதாவது மானமில்லா பண்ணியாய் ஆண்டாள் சொன்ன மாதிரி இது பிரமாணம் என்னவே முடியாது. அந்த திவ்யஸ்தானமானது திவ்யா எத்தனை அந்த திவ்யஸ்தானமானது கசிஞ்சித்து விசித்திர திவ்ய ரத்னமயே. எம்பெருமான் அந்த திருமாமணி மண்டபத்திலே எழுதிருக்க அந்த மண்டபமானது விசித்திரமான பல நம்மளால் எண்ண முடியாத ரத்னமயமானதாகவும் திவ்ய ஆஸ்தான மண்டபே. நம்ம எம்பெருமான் வீட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்தானம் கீழ் தரையும் கூட என்னவா இருக்குன்னு அந்த ரத்னமயமாக இருக்கான். அவன் திவ்ய ரத்ன ஸ்தம்ப சதசகசிர கோடிபிகி உபசோபித்தே. இந்த ஸ்தம்பங்கள் அந்த மண்டபத்திலே இருக்கக்கூடிய அந்த ஸ்தம்பங்களும் அந்த அந்த ரத்னமயமாக இருக்கான். அந்த ஸ்தம்பம் எப்படி இருக்குது, இந்த ஸ்ரீரங்கத்திலே ஆயிரங்கால் மண்டபம், அந்த ஆயிரக்கணக்கான ஸ்தம்பங்கள் இருக்கிறது அப்படிங்கிறார். திவ்ய நானாரத்ன கிருத ஸ்தல விசித்திர திவ்யாலங்காராலங்கிருத்தே. திவ்ய நானாரத்ன இந்த பல ரத்னங்களாலும் கீழ் அந்த ஸ்தலத்திலே பொறிக்கப்பட்டதாயும் திவ்யாலங்காரால் அங்கிருதே. திவ்ய புஷ்பை அந்த புஷ்பங்களை அந்த ரத்னங்கள் மட்டுமா அந்த புஷ்பங்களாலும் அலங்காரம் பட்டப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட புஷ்பங்கள் அப்படின்னா பரிதைஹி பதமானைஹி பாதபத்தைச்ச சொல்கிறார். அங்கங்கு இருக்கக்கூடிய அந்த மரங்களிலே அந்த கல்பத்ரும அந்த மரங்களிலே அங்கங்கு இருக்கக்கூடிய அந்த பூக்களாலே அலங்கரிக்கப்பட்டதாயும் இருக்கிறது. இப்படி இந்த வைகுண்ட திவ்யலோகமானது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியில் முடிக்கும் போது சுவாமி என்ன சாதிக்கிறார், அப்படிப்பட்ட எல்லா செல்வமும் நிறைந்த அந்த ஸ்ரீவைகுண்ட தாமத்திலே இந்த புஷ்பங்கள் என்ன, பல உத்தியானங்கள் என்ன, பல மண்டபங்கள், ஒரு மண்டபங்கள் பல மண்டபங்களிலே பல அந்த ஸ்தம்பங்களிலே ரத்னங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டு மாலாலங்காரங்கள் பண்ணி எம்பெருமான் எழுந்திருக்கிற அந்த திவ்ய ஆதிசேஷ சிம்மாசனத்திலே அதிலையும் பூக்களாலே அலங்கரிக்கப்பட்டு அந்த ஆதிசேஷன் மேலே பரியங்க ஆதிசேஷன் மேலே எம்பெருமான் ஸ்ரீபூநீலா சமேதராய் வீற்றிருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படி போகோபகரண போகஸ்தானமான அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்திருக்கிற எம்பெருமான் திருமாலிரும் சோலையிலும் எப்படி எழுதியிருக்கான்னா, இந்த திருமாலிரும் சோலையிலையும் என்னெல்லாம் இருக்குது, அங்கேயும் அதை மாதிரி உத்தியானங்கள் என்ன. அங்கே திருமாலிரும் சோலையில் சோலைனாலே ஃபுல்லாக எம்பெருமானுக்கு கிரீடாங்கணம், எம்பெருமானுக்கு எம்பெருமானும் பிராட்டியும் விளையாடுவதற்கான கிரீடாங்கணமாயும் சோலை கிரீடாங்கணமாயும் அங்கே இருக்கக்கூடிய அந்த திருமாலிரும் சோலை மலை அந்த இருக்கக்கூடிய அந்த மண்டபங்களிலும் இந்த பூக்கொடிகள் அதெல்லாம் அந்த ஸ்ரீவைகுண்டத்திலேயே எப்படி இருக்கோ அதை மாதிரி இருக்கான். இப்போது அங்கே ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரஜாநதின்னா அதிமதுரமான நதி. அது இங்கே எங்கே இருக்குன்னா இதான் நூபுரகங்கை என்னும். அதே போல கீழே திருமாலிரும் சோழமலையில் நூபுரகங்கை என்னும் பிரசித்தமாக இருக்கக்கூடிய அந்த நூபுரகங்கையானதும் இருக்கிறது. இப்படி பலவாறாக சொல்லிக்கொண்டே போகலாம். அதை மாதிரி எம்பெருமான் அப்படி மேலே ஸ்ரீவைகுண்டநாதனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அர்ச்சாமுத்திரியாய் நம்மளுக்காண்டி கீழேயும் அர்ச்சாரூபியாய் சுந்தரராஜனாய் ஏழ்ருக்கான். அவன் எப்படி ஏழ்ருக்கான், அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படி ஏழ்ருக்கான்னா, அங்கே எப்படி இருக்கானோ அதை காட்டிலும் நன்றாகவே கீழேயும் நம்மளை கடாட்சிக்க வேணும் என்று இச்சையினாலே இங்கே ஏழ்ருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகமானது ஆழ்வான் சாதிக்கிறார். ஆக்ரீடபூமிஷு சுகந்திஷு பௌஷ்பிகீஷு வைகுண்டதாவணி சமிருத்தசு வாபிகாசு ஸ்ரீமல்லதாகிருஹவதீஷு யதா ததைவ லக்ஷ்மீகரः சஜதி சிம்ஹகிரேஸ்தடீஷு. அடுத்ததாக 79வது ஸ்லோகம். ஆனந்தமந்திரமஹாமணிமண்டபாந்தः லக்ஷ்ம்யா புவாப்யஹி பதௌ சஹ நீலயா ச
निस्सङ्ख्यनित्यनिजदिव्यजनैकसेव्यः नित्यं वसन् सजति सुन्दरदोर्वनाद्रौ ஆனந்தமந்திரமகாமணிமண்டபாந்தः ஆனந்த நிலையம் என்று பெயருள்ள பெரிய திருமாமணி மண்டபம் துள்ளே பெரிய திருமாமணி மண்டப அந்த உள்ளே அந்த மண்டபத்துள்ளே அஹிபதவுன்னு ஆதிசேஷன் மேலே லக்ஷ்மியா புவா அப்படி நிலையாச்ச ஜெகன்மாதாவான அந்த பெரிய பிராட்டியாரோடும் நிலமகளுடனும் நீலாதேவியுடனும் வாசம் செய்து வருபவரும் நிசங்கிய நித்திய நிஜதிவ்ய ஜகன் ஏகசேவ்ய எண்ணற்ற நித்தியசூரிகளுக்கே பேரின்பத்தை தரக்கூடிய நித்தியசூரிகளுக்கு மட்டுமே சேவை கொடுக்கக்கூடிய அவர்கள் மட்டுமே சேவிக்கக்கூடிய அந்த சேவிக்கும்படியாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் சுந்தரதோஹோ வனாத்ரௌ நித்தியம் சஜதி அந்த சுந்தரத்தோரனுடையான அந்த எம்பெருமான் இந்த திருமாலிருஞ்சோலை தாழ்வரையிலே எப்போதும் ஈடுபடுகிறார் அப்படிங்கிறார். அது என்னென்னா அதே தான் இந்த பரமதத்திலே அந்த திருவாமணி மண்டபத்திலே அந்த ஆதிசேஷன் இந்த பரியங்க ஆதிசேஷன் என்னும் அந்த படுக்கையிலே பெருமாள் பெரிய பிராட்டியாருடன் பூமாதேவியுடனும் நீலாவேருடனும் இருந்து அந்த அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகளுடனும் அவர்களால் கைங்கரியம் பண்ணப்பட்டும் அந்த நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் மட்டுமே அந்த காணக்கூடிய அந்த ஆனந்தத்தை நம் அனைவரும் கண்ணார கண்ணுருகி கையாரத் தொழுவாரை கருதுங்காலை என்று கூறும்படியான அந்த கண்ணாரக் கண்டு கழிப்பதற்காக இங்கு திருமாலிருஞ்சோலை தாழ்வரையிலே எம்பெருமானானவன் அழகனாக சுந்தரத்தோருடையாக ஏற்றிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் கூறுகிறார். எப்படி இந்த சுந்தரத்தோருடையான் அது பொதுவாக இந்த அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமான் இப்படி அந்த ஸ்ரீவைகுண்டநாதனாக இருக்கக்கூடியவன் தன்னை தாழ விட்டு அனைவரும் நம்மளை சேவித்து பக்தி கொண்டு நம்மளை அடைந்துய வேணும் என்று இந்த அர்ச்சாமூர்த்தியாய் இந்த உலகத்திலே பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளுகிறான் அப்படின்னு ஆழ்வான் இந்த இடத்திலே சொல்லுகிறான். ஆனந்த மந்திர மகாமணி மண்டபாந்தः லக்ஷ்மியாபுவாப்யஹிதோ சஹ நீலஜா ச நிஸ்ஸங்க்ய நித்ய நிஜதிவ்யஜனைகசேவ்யः நித்யம் வசன் சஜதி சுந்தரதோர்வனாத்ரௌ. அடுத்த ஸ்லோகமானது பிரத்யர்த்தினி त्रिगुणक प्रकृतेरसीम्नि वैकुण्ठधामनि पराम्बरनाम्नि नित्यं वसन् परमसत्त्वमजेऽप्यसीत योगीन्द्रवाङ्मनसजेश हरिर्वनाद्रौ அப்படிங்கிறார். பரமசத்வமஜே, பரமசத்வம்னா சுத்த சத்வமயமானதும் திரிகுணக பிரகிருத்தேகே பிரத்யர்த்தினி அப்படின்னா இங்கே அந்த திரிகுணகம் இந்த பிராகிருத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்வரஜஸ்தமஸ் இவைகள் கலந்த அந்த மூல பிரகிருதிக்கு நேர் எதிராகவும் இருக்கக்கூடியது. இது இந்த ஸ்ரீவைகுண்ட திவ்யலோகம். பரமம்பரணாம்னி இந்த பரமாகாசம் பர அம்பரணாம்னி இந்த பரமாகாசம் என்று அந்த பெயர் உள்ளதும் நித்தியே நிலையாய் உள்ளதும் வைகுண்டதாமணி அபி களங்காப்பெருநகர் என்ற விண்ணுலகில் நித்தியம் வசன்னபி எப்போதும் வாசம் செய்பவராயினும் ஏஷா இந்த அதீத யோகீந்திர வாங்மனசா இந்த யோகிகளின் சொல்லுக்கும் எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டவரான ஹரிஹி இந்த ஹரியான அழகர் வனாத்ரௌ இந்த திருமாலிருஞ்சோலை மலையிலே வர்த்ததே
சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார். உயர்ந்த சத்தம் இந்த ஸ்ரீவைகுண்டமானது எப்படின்னா, இங்கே பிராகத்தில் இருக்கக்கூடிய சத்தம்னா அந்த இந்த ரஜஸ்தமஸ்கள் கொஞ்சம் கலப்படமான சத்தமாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்ரீவைகுண்டத்திலே சுத்த சத்வமயமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்கிறான். அப்படி அந்த சத்தமாக இருக்கும். பரமாகாசம் என்ற அந்த பெயர் உள்ள அந்த பரமாகாசம் விமானம் என்ன, அங்கு நிலையாய் எப்பொழுதும் இருக்கக்கூடிய நிலையான லோகம். இந்த ஸ்ரீவைகுண்ட லோகமானது நிலையான லோகம். அதற்கு கலங்கா பெருநகர் என்ற அந்த விண்ணுலகமானது கலங்கா பெருநகர். ஒரு கலங்கம் சொல்ல முடியாது அந்த பெருநகரில். பிராகிருதமே அங்கே ஒட்டாது. அப்படி நித்தியர்களும் முக்தர்களும் எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த இடத்திலே வாசம் செய்யவரான அந்த யோகிகளுக்கு கூட கண்ணுக்கு புலப்பட மாட்டான். ரிஷிகள் கூட தபஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணினாலும் கூட, அதாவது தபஸ்கள் பண்ணால் கூட கண்ணுக்கு இழக்காகாமல் இருக்கக்கூடியவன் நம்மளுக்காண்டி இந்த அர்ச்சாரூபியாய் இந்த திருமாலிரும் சோலை அடிவாரத்திலே எம்பெருமான் எழுதியிருக்கிறான். எப்படி எழுதியிருக்கிறான்? அது உகப்புடன் எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆழ்வான் இந்த இடத்திலே சாதிக்கிறார். அது அந்த அப்படிப்பட்ட உயர்ந்தவன் யாருக்குமே கண்ணுக்கு புலப்படாதவன் நம்மளுக்காண்டி இந்த திருமாலிரும் சோழமலை அடிவாரத்திலே அழகராகவும் நம்மளுக்கு சேவை சாதிக்கிறான். இப்படி ஆழ்வான் இந்த 5 ஸ்லோகங்களிலாலே அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படியெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், அந்த நித்தியர்கள் முக்தர்கள் என்ன அந்த அதாவது திருமணந்தாழ்வான் முதலானவர்களால் கைங்கரியம் பண்ணப்பட்டு மிகவும் சந்தோஷனாக இருக்கக்கூடிய அந்த போகோபகரணான் அந்த சர்வேஸ்வரன் இங்கே அகிலஹேய கல்யாணிக குணாகரனான அந்த சர்வேஸ்வரன் இங்கு நம்மளுக்காண்டி தன்னை தாழவிட்டு அவனுடைய அந்த சௌலபிய வாத்சல்யாதி குணங்களாலே தன்னை தாழவிட்டு இங்கு நம்மளுடைய கண்ணுக்கு இழக்காகும்படியாக இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், மிகவும் உகந்து தான் இருக்கிறான். இவர்கள் உகந்து தான் இருக்கிறானே தவிர, அதாவது அவன் இதால் அங்கே ஆட்டிலும் இங்கு உகந்து இருக்கிறான் அப்படின்னே பெரியவர்கள்லாம் சொல்லுகிறார்கள். இவர் அழகரை பற்றி சொல்லியிருக்கிறார். பொதுவாக உதாரணமாக ஸ்ரீவைகுண்டத்திலிருந்தே நேரடியாக வந்தவர்னா நம்ம இன்னொரு திவேசத்தை உதாரணமாக இன்னொரு திவேசத்தை எம்பெருமான் எடுத்துட்டோன்னா, பொதுவாக வானமாமலையிலே எழுந்தருளிக்கும் எம்பெருமான் அவன் சாக்ஷாத் ஸ்ரீவைகுண்டநாதனாக அங்கே பரமத்தில் இருக்கக்கூடியவன். சாக்ஷாத் நம்மளுக்காண்டியே கீழே இறங்கி வந்திருக்கான். அப்படி பல திவேச எம்பெருமான்கள் நம்ம எல்லாரும் கரையேற்ற வேணும். பெருமாளை அனுபவித்து அவனுடைய அந்த குணபூர்த்தி அப்படிங்கிறது அந்த அர்ச்சாரூபியான அந்த எம்பெருமானுக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அடியேன் விண்ணப்பிக்கிறேன். பெரியவர்களும் இதை தான் சொல்லுகிறார்கள். இப்படி பல விதமான அந்த வியூக நிலை அந்த பல 5 நிலைகளிலே காட்டிலும் இந்த அர்ச்சாரூபியாய் எம்பெருமான் திருமாலிரும் சோழமலை போன்ற அந்த பற்பல விவேகங்களாலே எழுந்து நம்மளுக்கு சேவை சாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பூர்வார்கள் சொல்லுகிறார்கள். இதையே ஆழ்வானும் தன்னுடைய இந்த பஞ்சஸ்தவத்திலே இந்த சுந்தரபாகஸ்தவத்திலே திருமாலிரும் சோலை மலை தாழ்வரையிலே எழுந்தருளியிருக்கும் நம் சுந்தரத்தனுடைய அந்த அழகனை அனுபவித்து இந்த இடத்திலே சொல்லுகிறார். இப்படியாக சொல்லி முடிக்கிறார். அடியேன் ஏதாவது தவறுகள் ஏதாவது இருந்தால் அடியேனை க்ஷமித்து பொறுத்தருள வேணும். வாழிய திராசன் வாழிய வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோறுதலை ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவருதாம் வாழி ஏழ்வாரும் அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து
ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர்நித்யமங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேற்கொண்டு ஸ்லோகத்தை நாளை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.